இந்த மொரட்டு காலை ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், பறந்து அடிச்சா 10 டன் வெயிட். ஐயா மிஸ்டர் மொரட்டு காலை தம்பி, உங்க மான் கராத்தே பாச அப்புறம் கொடுங்க. முதல்ல அந்த ரிஷப ராசி சக்தி வாய்ந்த காலை எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க ஐயா. யமா, நீங்க தேடுற அந்த ரிஷப ராசி சக்தி வாய்ந்த காலை இப்போ எங்க இருக்குதுன்னா இந்த ஊரோட ஜமீன்தார் மூக்காண்டி வீட்ல தான் இருக்குது. மூக்காண்டியா? பேர கேட்டா தமிழ் பேரு மாதிரி இருக்கு. யார் அவிய? ஆமாம்மா, நீங்க சொன்னபடி அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான். இந்த ஆப்பிரிக்கா நாட்டிலேயே 8வது மிகப்பெரிய பணக்காரர் எங்க மூக்காண்டி தலைவர் தான். அப்புறம் என்ன தம்பி, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழ்ல பேசினாலே புரிஞ்சிடப்போ ஆகுது. கயா முயா கயா முனான்னு இங்கிலீஷ்ல கத்த தேவையில்லை போங்க. ஏமா, அப்ப நாளைக்கே நாம அந்த மூக்காண்டி அண்ணன் வீட்டுக்கு போய் காளமாட கேட்டு வருவோமா? ஓகே. அடேங்க அப்பா, பரவாயில்லையே. நம்ம தமிழ்நாட்டுல அந்த காலத்துல இருக்கிற மாதிரி பழைய வீடு மாதிரி சூப்பரா கட்டி வச்சிருக்காவளே. ஹலோ யமா, யமா கேக்குதா? கேக்குது தம்பி, சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆர்ப்பாடம் மட்டும் கழட்டிராதிய, சரியா? ஆத்து தம்பி, காதல தான் மாட்டிட்டு இருக்கேன், சொல்லுங்க. ஏமா, அந்த மூக்காண்டி வீட்டை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சமா திரும்பி பாருங்க. மண்பானைய வயித்துல மாட்டின மாதிரி ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். அவன் பேரு தான் கணக்கு புள்ள. மேக்ஸ் புள்ளையா? வணக்கம். என்னது மேக்ஸ் புள்ளையா? ஐயா கணக்கு புள்ளையா, மேக்ஸ் புள்ளைன்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க ஐயா. எங்கள் மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜனாக இருக்கும் எம் பெருந்தலைவர் மூக்காண்டி அண்ணன் பண்ணையார் வீட்டில் ஆங்கில சொற்களை உச்சரிப்பாயா? இது முற்றிலும் தவறு. யாய் துண்டு நாட்டு, மனசுல பெரிய இங்கிலீஷ் புராண நினைப்போ, ஒழுங்கா தமிழ்ல பேசு. இங்கிலீஷ்ல பேசுனா முடுக்கி விரட்டி விட்டுருவாங்க. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, தெரியாம பேசிட்டேன் ஐயா. எனக்கு சந்தேகமாவே இருக்கு. உண்மையை சொல்லுங்க, நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரர் தானா? ஐயா என்னங்க ஐயா பசுக்குன்னு கேட்டு புட்டியோ? எங்க அம்மா காப்பி கூட்டுக்கு பிஸ்கட்டை ஊட்டாம செந்தமிழதாயா ஊட்டனாவோ. அப்படிப்பட்ட செந்தமிழ சாப்பிட்டு வளர்ந்த செந்தமிழச்சியா நானு. நல்லது. உங்கள மாதிரி இருக்கிற தமிழ் மக்களை சந்திக்கிறதுக்காக தான் எங்க மூக்காண்டி அண்ணன் காத்துட்டு இருப்பாவ. வாங்க போலாம். அண்ணா, யார் அண்ணா அவிய? காக்கா ரெக்கைய வச்சு கொசு விரட்டிட்டு இருக்காவ. என்னது கொசு விரட்டுறாவளா? யமா, இவிய உங்களை வரவேற்கிறாவமா? என்னது வரவேற்கிறாவளா? காக்கா ரெக்கைய வச்சுமா வரவேற்பாவ? மயில் தோகைய வச்சு வரவேற்று பார்த்திருக்கேன். இது என்ன காக்கா ரெக்கை புதுசால இருக்கு. இப்படிதான் எங்க மூக்காண்டி அண்ணனுக்கு எல்லாம் புதுசாதான் இருக்கும். அதனாலதான் இந்த ஏற்பாடு. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க மூக்காண்டி அண்ணனை சந்திக்கணும்னா நீங்க நாங்க வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். டெஸ்டா? என்னமா எல்லாரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருக்காவ? ஏமா, ஏதோ டெஸ்ட்னு சொன்னாவல, ஒருவேளை அதுக்கு தான் எல்லாரும் படிச்சிட்டு இருக்காவளோ? அப்படின்னா இவ என்ன எல்லாரும் என்னையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கியே? அட கடவுளே, என் புள்ள ஏபிசிடி டெஸ்ட் வச்சாலே முட்டை மார்க் தான் வாங்குவா. இதுல என்னடி பாஸ் ஆக போறா? அடடே, நாய்க்குட்டி நாய்க்குட்டி எதுக்கு இங்க வந்துச்சு? ஏமா, இந்த நாய்க்குட்டி தாமா உங்களுக்கான முதல் டெஸ்ட். அட தம்பி, இதுதான் டெஸ்டா? நான் கூட என்னமோ யாதோன்னு பயந்துட்டேன் போங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த நாய்க்குட்டிய இடுப்புல தூக்கி வச்சுட்டு சோறு ஊட்டணுமா, இல்ல அந்த நாய் மாதிரியே பவு பவுன்னு கத்தணுமா? எதுவா
முடிச்சிருவேன். ஏமா இந்த நாய்க்குட்டியோட பேரு மகாபூத்திர சர்வகதிஸ்கராய தான பூசல் காமினி முனிகோண்டீஸ்வரன். என்ன தம்பி பேர சொல்ல சொன்னா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிய? ஏமா இது மந்திரம் இல்லம்மா, இதுதான் இந்த நாய்க்குட்டியோட பேரு. இந்த நாய்க்குட்டியோட பேரை யாரு பிழை இல்லாம சொல்றாவளோ அவியதான் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுவாவ. சரியா போச்சு. அப்படின்னா இம்புட்டு பேரும் இந்த நாய்க்குட்டியோட பேரை தான் படிச்சிட்டு இருக்காவளா? ஆமாம்மா, யாரு நாய்க்குட்டியோட பேரை பிழை இல்லாம சொல்றாவளோ அவியலதான் எங்க முதலாளி சந்திப்பாவ. அம்மா பாட்டியம்மா, பல்லு போன வயசுல இப்படி பக்கம் பக்கமா படிக்கிறீங்களே, இது உங்களுக்கு தேவையா? அதையா பூ கேக்க 5 வயசுல முதலாளிய பார்க்க வந்த 50 வயசு ஆயிருச்சு, இன்னும் அந்த நாயோட பேரு என் வாயிலேயே நுழையலப்பா. அதேங்கப்பா, அப்ப இம்புட்டு வருஷமா அந்த நாய்க்குட்டி உயிரோடவா இருக்குது? இல்லப்பு, நான் 5 வயசுல பார்க்க வந்ததுல அந்த நாயோட கொள்ளு பேரதான் இது. எம்மாடி, நானும் அந்த நாய் பேர சொல்றதுக்கு பேசாம பேயாவே மாறிடலாம் மாட்டிக்க. டுண்டு நாண்டி, டுண்டு நாண்டி, நீ முடியாதுன்னு சொன்னா பிறகு நான் எதுக்கு இருக்கேன்? இங்க பாரு, அந்த தொப்ப பாண்டு கிட்ட போய் நான் சொல்றத அப்படியே சொல்லு. சரி சரி. ஐயா கணக்கு புள்ளை தம்பி, நான் நாயோட பேரை சொல்ல போறையா, நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்குள்ளயா எங்க சொல்லுங்க பாப்போம். மகாபூத்திர சர்வகதிஸ்கராய. மகாபூத்திர சர்வகதிஸ்கராய தர்வே பூசல் காமினி தர்வே பூசல் காமினி முனிகோண்டீஸ்வரன். அப்புறம் முனிகாண்டீஸ்வரன். அடேங்கப்பா, ஒரே ரவுண்டுல நாயோட பேரை சொல்லிட்டியா? ஏமா நீங்க பாட்டியில ஜெயிச்சிட்டியம்மா, நீங்க தாராளமா எங்க முதலாளிய சந்திக்கலாம். ஐயா நான் ஜெயிச்சிட்டனா? யாம் இருக்க பயமேன், இந்த முரட்டு கோலை இருக்க பயமேன். ஐயா முரட்டு கால தம்பி, உங்களுக்கு எப்படியா இந்த பேரு தெரியும்? அந்த பேரை வச்சதே நான் தான், எனக்கு அந்த பேரு தெரியாம இருக்குமா? சீக்கிரமா என் பரத்தால வாங்கம்மா, எங்க முதலாளிய சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குது உங்களுக்கு. எட்டி வள்ளி, இந்த அங்கிளுக்கு என்னாச்சுட்டி? பல்லேலக்கா பல்லேலக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே போறாவ. யாய், அவிய டான்ஸ் ஆட்டி முக்கியம், வா நாம அந்த மூக்காண்டி அண்ணன் கிட்ட போய் அந்த காளைய வாங்கிட்டு இந்தியாவுக்கு போவோம். ஐயா மாணவ செல்வங்களே, நான் பாஸ் ஆயிட்டேன். நீங்க வருஷமா இங்கேயே படிச்சுட்டு இருக்க. நான் போயிட்டு வரேன், டாடா பாய். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு பாட்டின்னு வந்து புட்டா சிங்கம். முதலாளி முதலாளி முதலாளி.